வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கார்ப்பரேட் அக்கவுண்டிங் 2 கோட ஸ்டடி பிளான் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் அக்கவுண்டிங் எக்ஸாம் வந்து 11த் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம வந்து இந்த டேஸ் எல்லாம் எப்படி யுட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் அதாவது இந்த 5:00 மேல அமால்கமேஷன் 5 மார்க்ஸ் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் வொர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே. 5 மார்க்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அமால்கமேஷன்ல நல்லா தெரியும் அப்படின்றவங்க 10 மார்க்கும் அட்டெம்ப்ட் பண்ணலாம். இப்ப 5 மார்க் இதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல 10 மார்க் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே. அப்ப இதுல ஒரு 5 மார்க் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அமால்கமேஷன் ஆஃப் கம்பெனிஸ்ல. ஓகே. அடுத்து நாளைக்கு அதாவது 4th அன்னைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபுல் டே ஹோல்டிங் கம்பெனிக்கு அலோகேட் பண்றோம். ஃபுல் டே அப்படின்னும் போது சின்ன ப்ராப்ளம்ல இருந்து பெரிய ப்ராப்ளம் வரைக்கும் தாராளமா போட்டு பார்க்கலாம். அண்ட் இதுல எந்தெந்த ப்ராப்ளம்லாம் இம்பார்ட்டன்ட்டா போட்டு பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு குடுத்தும் இருக்கேன். அந்த ப்ராப்ளம்ஸ் மட்டுமாவது நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. சாலிடா 1 ஃபுல் டே இருக்கு. வேஸ்ட் பண்ணிடாம ஹோல்டிங் கம்பெனி சாப்டர ஃபுல்லா போட்டு பாருங்க. காரணம் என்ன அப்படின்னா 15 மார்க்குக்கு நிச்சயம் வரும். ஓகே. 5 மார்க்லயும் வரும், 10 மார்க்லயும் வரும். அதனால 15 மார்க்குக்கு இந்த சாப்டர்ல இருந்து கேள்வி வர்றதுனால ஒரு ஃபுல் டே இதுக்கு டெடிகேஷனோட நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால 15 மார்க் வாங்க முடியும். அதே மாதிரி இன்னொரு சாப்டர் என்ன அப்படின்னா லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ். ஓகே. அப்ப இதுலயுமே ஒரு ஃபுல் டே வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இந்த சாப்டர்லயும் உங்களால 15 மார்க் வாங்க முடியும். இதுலயுமே வந்து உங்களுக்கு 5 மார்க் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். 10 அதாவது கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இந்த சாப்டரும் நம்மளால போட முடியும். இதுக்கும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் அவசியம் போட்டு பார்க்கணும்ன்றத லிஸ்ட் வந்து ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ல நான் கொடுத்திருக்கேன். அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே. இப்ப இதுக்கெல்லாம் வந்து நான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இதோட பிளே லிஸ்டோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு நான் தரேன். ஓகே. அப்ப வந்து நீங்க அத பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி அவசியம் பாருங்க. அப்ப ஒரு ஃபுல் டே வந்து ஹோல்டிங் கம்பெனிக்கும் அண்ட் ஒரு ஃபுல் டே நம்ம லிக்விடேஷனுக்கும் ஒதுக்குறோம். அப்ப 15 மார்க் 15 மார்க் 2 சாப்டரும் நம்ம தரவாயிட்டோம் அப்படின்னா 30 மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எக்ஸாம்க்கு படிக்க வேண்டியது இருக்கும். அதனால அத விட்டுடலாம். இப்ப 8th ஆஃப்டர்நூன் எக்ஸாம் நீங்க எழுதி முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல கூட நீங்க பேங்க் அக்கவுண்ட்ஸ் ப்ராப்ளம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. பேங்க் அக்கவுண்ட்ஸ்க்கு ஏன் ஒரு ஹாஃப் டே போதும் அப்படின்னு சொல்றேன்னா, ஜஸ்ட் இது ஷெட்யூல் படிச்சா போதும். ஏன்னா இத நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. காரணம் என்ன? நமக்கு வந்து ஷெட்யூல் கரெக்ட்டா போட்டுட்டோம் அப்படின்னா, நம்மளால ஈஸியா இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணிட முடியும். அதனால அந்த ஷெட்யூல் மட்டும் பிரிப்பேர் பண்றதுக்கு மட்டுமே உங்களுக்கு ஒரு ஈவினிங் வந்து இருக்கு. ஓகே. இதுல வந்து ஷெட்யூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட் 2மே தான். அதாவது மெஜாரிட்டி உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸோட உங்களுக்கு முடிஞ்சிடும். சம் கேஸஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்டும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நிச்சயம் நீங்க வந்து ஃபுல் ஆ எல்லா ஷெட்யூலையும் நல்லா தரோவா பண்ணிக்கோங்க. அண்ட் 5 மார்க் பொறுத்தவரைக்கும் நமக்கு அந்த டவுட்ஃபுல் டெப்ட்ஸ், நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் இருக்கும் இல்லையா? ப்ரொவிஷன் அது போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டுபிடிப்போம் இல்லையா? ரிபேட் அ அந்த அமௌண்ட் டியூ டேட் குடுத்து கண்டுபிடிப்போம் இல்லையா? அந்த ப்ராப்ளம்ஸ் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அண்ட் அ நம்ம வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரிபேட் அட்ஜஸ்ட் பண்ற மாரி வரும் இல்லையா? இன்ட்ரெஸ்ட். அத மாதிரி ப்ராப்ளம். இது 3 தான் உங்களுக்கு 5 மார்க்ல கேட்பாங்க. சம்டைம்ஸ் ரேர் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உங்களுக்கு வரும். ஓகே. அதனால அவசியம் 5 மார்க், 10 மார்க். 10 மார்க் பொறுத்தவரைக்கும் ஷெட்யூல் தரோவா இருந்துட்டா போதும். ஈஸியா போட்டுற முடியும். அதனால இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்ம இங்கிலீஷ் எக்ஸாம் முடிச்சு அந்த ஈவினிங்கோ, ஆஃப்டர்நூனோ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா நம்ம இவ்ளோ நாள் என்ன வேஸ்ட் பண்ணாலும் இந்த டேஸ ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணா நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல நல்ல மார்க்ஸ் வாங்கலாம். கார்ப்பரேட் பொதுவா கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், இன்ட்ரஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான் கார்ப்பரேட். ஓகே. அதனால இந்த டைம பாசிட்டிவா யுட்டிலைஸ் பண்ணுங்க. இன்னையில இருந்தாவது இவ்ளோ நாள் விட்டுட்டாலும் பரவால்ல. இன்னையில இருந்தாவது பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, நிச்சயம் நல்ல மார்க் வந்து இந்த கார்ப்பரேட்ல ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து 9th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியும் அண்ட் இன்டர்னல் ரிகன்ஸ்ட்ரக்ஷனும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. மார்னிங் செஷன் நம்ம வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஃபார்மேட் தான் அகைன். பேங்க் அக்கவுண்ட்ஸ் மாரியே ஃபார்மேட் தான். அத வந்து பாருங்க. அண்ட் ஆஃப்டர்நூன் இன்டர்னல் ரிகன்ஸ்ட்ரக்ஷன். ஒருவேள ஒரு சாப்டர் ஸ்கிப் பண்றோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஃபுல் டே வந்து ஒரு சப்ஜெக்ட்க்கு ஐ மீன் ஒரு டாபிக்குக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா டாபிக்கும் என்னால படிக்க முடியாது அப்படின்றவங்க கூட நிச்சயம் ஹோல்டிங் கம்பெனியும் லிக்விடேஷனும் படிக்கணும். ஓகே. பேங்க் அக்கவுண்ட்ஸும் ரொம்ப சுலபம் தான்.
மத்ததெல்லாம் அதாவது அமால்கமேஷன், இன்சூரன்ஸ், இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனை விட இந்த 3 டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக், ஈஸியான டாபிக். நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ கான்செப்ட் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் வந்து இந்த சப்ஜெக்ட் ஈஸியா தான் இருக்கும். ஓகே, அதனால இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு ஹாஃப் டேலையும் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஹாஃப் டேவும் பாருங்க. இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப சுலபம் தான், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான். ஓகே, ஒரு 7 ஜர்னல் என்ட்ரி அண்ட் ஒரு பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றது தெரிஞ்சா போதும். சோ அதனால இதுக்கு ஹாஃப் டே அலோகேட் பண்ணிருக்கு. ஓகே, ஏன்னா வந்து ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து ஒரு 5 மார்க் வரலாம், 10 மார்க் வரலாம். ஓகே, 5 மார்க் ஆர் 10 மார்க் தான் இதுல இருந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஆனா இன்சூரன்ஸ் கம்பெனில பாத்தீங்கன்னா 5 மார்க்கும் கேட்பாங்க, 10 மார்க்கும் கேட்பாங்க. ஆனா வந்து 5 மார்க்குக்கு இதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 10 மார்க்குக்கு பாத்தீங்கன்னா இந்த 3 சாப்டர்ல 10 மார்க்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஹோல்டிங் கம்பெனி, லிக்விடேஷன், பேங்க் அக்கவுண்ட்ஸ் இதுல 10 மார்க் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி எல்லாம் நீங்க 5 மார்க்குக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. சரியா? அண்ட் லாஸ்ட் டே 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் இயர்ல எது மாதிரி கொஸ்டின் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னுட்டு அது வித் சொல்யூஷன் எக்ஸ்பிளனேஷனோடய உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கு. அதை பாத்தீங்கன்னாலும் தெரியும். இல்ல உங்களுக்கு கொஸ்டின் புக்கு பேக் சைட் பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரும் இருக்கும். அதையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஆனா ஃபுல் டே பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணுங்க. ஏன் இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்க பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப உங்களுக்கு சேம் அதே ப்ராப்ளமே உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணதே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணீங்க, அதே ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எக்ஸாம்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. அந்த காரணத்துக்காக தான் சொல்றோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை திரும்ப திரும்ப போட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த ஃபுல் டே வந்து ரிவிஷனுக்காக நீங்க வச்சுக்கோங்க. அண்ட் தியரி 2 மார்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நம்ம 5 மார்க் 10 மார்க்ல தியரி கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா 2 மார்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தியரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அது கூடமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுச்சு அப்படின்னா தியரியுமே உங்களால எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிட முடியும். ஓகே, நம்ம தனியா அதுக்குன்னு மெனக்கெட்டு படிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. ஏன்னா நமக்கு ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், அதோட அர்த்தம் என்ன அப்படின்றது தெளிவா தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால நிச்சயம் தியரி கொஸ்டினும் நல்லபடியா எழுத முடியும். ஓகேவா? எஸ், எல்லாரும் கார்பரேட்ல நல்ல மார்க்ஸ் வாங்கணும். இந்த ஷெட்யூலையும் இந்த பிளானையும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு அஷூரன்ஸ் பாஸ் மார்க் வரும். அண்ட் நிறைய மார்க்ஸ் வரணும் அப்படின்னா எல்லா டாபிக்கும் அதாவது எல்லா சாப்டரும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாதான் நம்ம வந்து ஃபுல் மார்க்கோ இல்ல மோர் தென் 90% வாங்க முடியும். ஓகே, எஸ், ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லா பண்ணுங்க. அடுத்து இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு 1 by 1 சொல்லிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.